நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம தலைவன் வேற லெவல்ல முரளி அப்படியே சும்மா மாஸ் சென்டர் குடிக்கிறாங்க. மகேஷ் மட்டிமா கொடுப்பான், முரளியும் கொடுப்பான்டா அப்படின்ற மாதிரி முரளி ஒரு பக்கம் இறங்குறான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முரளி இருந்து ஒரு பக்கம் சட்ட வெட்டன்னு பேச ஆரம்பிச்சிடான். முரளி இருந்து யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன், ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன், எல்லாரையும் நான் பழி வாங்குவேன், என்னவா ஜெயிலுக்கு அனுப்புறேன், அந்த இலக்கியா அவளோட வாழ்க்கையை நான் சின்ன பின்னமா ஆக்கல, என் பேரு முரளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா ஒரு பக்கம் போயின்னு இருக்கான். ஆட்டோ அப்படியே போய் எங்கே கொண்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் சொல்ல உடனே முரளி எங்க போயின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முரளி நேராக போயின்னு இருக்கிறது ஒரே ஒரு இடம் தாங்க, வேற எங்கேயும் இல்லை, நம்ம இலக்கியா வீடு. அங்கே போய் பார்த்தா இலக்கியாக்கானா, அடா படுபாவி நீ எதுக்குடா வந்த, இலக்கியாவே இந்த வீட்டை விட்டு போயிட்டா, இல்லை நீ வேறையா அப்படி இப்படின்னு சொல்ல ஓ மகன் அடிச்சு துரத்தி விட்டானா, இதுக்கு தான் சொன்னேன் என்ன நம்பி வாடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் என்ன போடான்னு சொல்லிட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டா ஜெயிலுக்கு. இப்ப பாத்தியா போய் தன்னந்தனியா இருக்கா, எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேடல் அதிகமாகுது. இந்த தேடல் அதிகமானதோட மட்டும் இல்லாம எப்ப தேடி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. பாப்பா இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க இருந்து நான் மாசு மரணம் டப்ப தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்ப தூக்கின்னு வராங்க. வந்து டேய் ஒழுங்கு மரியாதையா போயிரு, இந்த இடத்துல வந்து அந்த இலக்கியாவால ரொம்ப நான் பாடுபட்டுட்டேன், உன்னெல்லாம் பேச்சு ஒன்னுத்துக்கும் யூஸ் இல்லைன்னு எந்த விட்ட கிளம்பிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பைரவி அப்ப இருந்ததுன்னா ஏதோ ஒரு சின்ன பையன் சொல்ற பையன், இப்ப போய் நான் கேங்ஸ்டர் ஆயிட்டேன், இனிமே விட்டு வைக்க மாட்டேன், உன் புள்ளியும் விட்டு வைக்க மாட்டேன், அந்த இலக்கியாவும் விட்டு வைக்க மாட்டேன், ஏன்னா இலக்கியா எனக்கானவன், ஏன் கூட மட்டும்தான் இலக்கியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட ஆவேசத்தோட பேசினு இருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் என்னடா இது இப்படி எல்லாமா இருப்பாங்க ஒரு பொம்னாட்டி, அடாடா எப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முரளியை பார்த்து பயமா இருக்கு. முரளி இருந்து திடீர்னு போன் பண்றான், யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு தான். இலக்கியா வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சிரிக்கிறான். உடனே நம்ம இலக்கியாவுக்கு கான்ல இருந்து தண்ணி கலங்குது ஒரு பக்கம். ஐயோ இவன் எப்படா திரும்ப வந்தான் என் வாழ்க்கைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்காங்க. நம்ம கௌதம் தூங்கின்னு இருக்கான். அந்த சமயத்துல என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம, இலக்கியா உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒண்ணு ரவடி இல்ல, உன்னை அடையாம விட மாட்டேன்டி, உன் புருஷனை தீத்து கட்டாம விட மாட்டான், உன் புருஷனை இருக்கிற வேறா நீ அங்க இருப்ப, உன் புருஷன் இல்லைன்னா அடுத்த செகண்ட் நீ எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறான். டே எதுக்குடா அந்த வானகட்ட பொழப்பு, எதுக்குடா அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறேன், கம்முன்னு போடா டே, நானே சப்புன்னு அடிச்சிட்டு போறேன், வாழ்க்கையில என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவோட நானே சுத்தின்னு இருக்கேன். நீ வந்து இடையில சரியான எம்சி கொடுத்துன்னு இருக்கேன், உனக்கெல்லாம் அசிங்கம் இல்லையா வெக்கமா இல்லையா, மானம் சூடு சோட்டா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளிக்க ஆரம்பிச்சிடான். உடனே அவன் யாரா இவ இப்படி என்ன கிளின்னு கிளிக்கிறா, நான் என்னடா பண்ணேன், ஏதோ ஒன்று வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணா திடீர்னு இப்படி பண்றாளே, சரி விடு என் வேலையை பார்த்து நான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகமா மூஞ்சி வச்சு அப்படியே அப்பாவியா போறாரு. டே எப்பா இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு, நீ பண்ற பர்ஃபார்மன்ஸ் உலகநாயகன் கமல்ஹாசனாவே மிஞ்சிரும் போல இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா யாருப்பா ஒன்று நல்லா மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பைரவி ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. பைரவி நிலைமை இப்படி போனாலும் இப்போ ஒருத்தன் பாருங்க அப்படியே சும்மா சவுண்டை போட்டுன்னு வருவான் டபரா வண்டியை, எதுக்கு அவன் வரான் எதுக்கு இப்படி வண்டி ஓட்டுறான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, ஆனா சவுண்டு மட்டும் போட்டுன்னு போயின்னு இருப்பான். சரி அது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங்களை தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.